கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே அது இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐஸ்வர்யா வாசலில் நிற்கிறத பார்த்துட்டு ஐயோ வாங்கக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பாசத்தில் பொங்கி தீபா இழுத்துட்டு வர்றாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏன் ஏன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நல்லவங்களுக்கு நல்லதே வந்துட்டு நடக்காது, கெட்டவங்களுக்கு தான் எல்லா நல்லதுமே நடக்காது மாதிரி ஐஸ்வர்யா தான் இத்தனை பிரச்சனை காரணம். அவங்கள வந்துட்டு வெத்தலை பாக்க வச்சு அழைச்ச மாதிரி தீபா வந்துட்டு அழைச்சிட்டு உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஆணி அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்து வந்துட்டு ஐஸ்வர்யா வந்ததுமே அத்தை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. குழந்தை விஷயத்தில் தெரியாமல் புத்தி கெட்டு போய் ஏதோ பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க, இனிமேல் அப்படி பண்ணவே மாட்டேன் அத்தை நான் அப்படின்னு சொல்ல அபிராமி வந்துட்டு முகத்தை தூக்கி வச்ச மணிக்கே நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரியாவா மன்னிச்சு ஏற்றுக்குருவாங்களோ இவ தொல்லை போயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இங்கிட்டு வந்துட்டு அபிராமி கிட்ட ஐஸ்வர்யா கெஞ்சதை பார்த்துட்டு அம்மா நான் வந்துட்டு உங்களுக்காண்டி தாம்மா கூப்பிட்டு வந்தேன், உங்கள் கல்யாண நாள் நல்லபடியாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்ல சரி எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் சொல்கிறத கேட்டு இனிமேலாவது இப்படிலாம் தப்பு பண்ணாத, ஒழுங்காக இருந்து பழகு, இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து அபிராமி கிளம்பிடுறேன். இனிமேலாவது பார்த்து நடந்துக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு அருணும் வந்துட்டு ரிட்டர்ன் கிளம்பிடுறாரு. அப்பாடா ஒரு வழியாக இந்த வீட்டுக்கு வந்துட்டோம், இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு, இனிமேல் இந்த வீட்டில் நான் வச்சதான் சட்டமாக இருக்கணும், பழையபடி அத்தை நம்ம என்ன சொன்னாலும் நம்பி நம்ம கைக்குள்ளே வயிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே விரட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. அடுத்து வந்துட்டு ரியா அந்த ரூமுக்கு வர்றாங்க. ஐஸ்வர்யா நல்ல வேலைக்கு நீ வந்துட்ட, நீ வரமாட்டேனே நினச்சிட்டு இருந்தேன், அத்தை உன்னை மன்னிச்சு ஏற்றுப்பாங்களான்னு நினச்சேன், பரவாயில்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான், அது மட்டும் கிடையாது நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நானே எப்படியோ தப்பி தவிர இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன், மறுபடியும் உனக்கு ஒரு ஹெல்ப்பா அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு கேட்க அத்தை மாமாவோட வெட்டிங் டே வருதுல, ஆமாம் அதுக்காண்டி தானே, அதை காரணமாக வச்சு தானே நானே இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன், என்னமோ ஒரு வகையில் அந்த கார்த்தி நான் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு உதவி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்ல இல்லை அதை பற்றி தான் பேச வந்தேன், கார்த்தி வந்துட்டு என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில் போக வைப்பேன்னு சொல்லிட்டு தீபா கிட்ட மீனாட்சி கிட்ட வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் வந்துட்டு சேலஞ்ச் பண்ணியிருக்காரு, அதை என்னை வெளியில் அனுப்ப வேற பெருசாக ஏதோ பிளான் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், அதுலேருந்து நான் எப்படியாவது தப்பிக்கணும், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி பண்ணணும், எனக்கு பதில் அந்த மீனாட்சி தான் இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி பண்ணணும், நீ தான் வந்துட்டு ரொம்ப ஐடியா கொடுப்பேல, எதுக்கு ஏதாவது ஐடியா கூட அப்படின்னு சொல்ல ஆத்தாடியாத்தா நானே இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன், அதுங்களே இந்த பட்டா இல்லாத வேஸ்ட் லேண்ட் வேற நம்மளை போட்டு பாடா படுத்துதே, இதுலேருந்து எப்படியா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ரியா நானே கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன், இதில் வந்துட்டு என்னை வந்துட்டு இன்வால்வ் பண்ணாத, நீயா எப்படியாவது பிளான் பண்ணி இதுலேருந்து தப்பிச்சுக்கோ, ஏன்னா கார்த்திக் மூலயமா தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன், நான் மறுபடியும் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி கார்த்திக் மட்டும் டவுட் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, என்ன இந்த வீட்டை விட்டு அமுச்சு விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அப்பாடா இந்த சுகத்தை இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி சேலையெல்லாம் விரிச்சு விட்றது என்ன, பெட்டில் உட்காரது என்ன, ஹானு விட்டத்தை பார்க்குறது என்ன அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கமும் ரியாக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஐயோ இந்த முளைக்கட்டாத கொண்டக்கடலை வேற இப்படி எஸ்கேப் ஆகிடுச்சே, இவளை நம்பி நம்ம ஒரு திட்டத்தை திட்டி இந்த வீட்டில் இருக்கலாம், இவளை வந்துட்டு பலியாடா மாற்றலான்னு பார்த்தா இவன் திடீர்னு இப்படி கலந்துக்கிட்டா, என்ன செய்யறதுன்னு தெரியலையே, நம்ம தான் ஏதாவது பண்ணியே ஆகணும், இந்த வீட்டை மட்டும் நம்ம வெளியில் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பிளான் போட்டு மீனாட்சியை துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கிமங்கி அங்கேருந்து வந்துட்டு கிளம்புது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடியுது. பட் இந்த ஒரு ரணகலத்திலே ஒரு குதூகலம் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்துட்டு நம்ம சீன்ஸ்குள்ளே பயங்கரமாக என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. இனிமேல் பாட்டியோட ஆட்டம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா பொங்கலுக்கு போகும்போதே பாட்டியோட ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு, ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அது மாதிரி தான் விஜயகுமார் சார் அவங்க வந்தப்பையும் தாத்தாவா வந்தார்ல, அதுவும் நல்லாவே பயங்கரம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. பாட்டி வந்துட்டு தீபாவுக்கும் கார்த்திக்கு தான் எப்போவுமே சப்போர்ட்டு, அவங்க வந்துட்டு வேறு லெவலில் கலக்க போகிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அந்த எபிசோடை வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்கும். இந்த ரம்யா அம்மு தம்முன்னு காமிக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக காமிச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் ஒன்று 5 பைசா முஞ்சிய வேற காட்டி தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து அவருக்கே வந்துட்டு சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டாரு. சரி பாம்பின் கால் பாம்பரியும் மாதிரி ஐஸ்வர்யாவும் ரியாவும் ஏதாவது சேர்ந்து பிளான் போட்டால் ரியாவை வெளியில் அமைச்சிடலான்னு நினச்சிருப்பாரு என்னமோ. இந்த ப்ரோமோவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.